மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிட கட்டுமான பணியில் ஈடுபட்ட நிறுவனம் உட்பட தமிழகத்தின் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் அரசு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் தனியார் கட்டுமான நிறுவனம் மற்றும் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னையில் அமைந்திக்கரை, கீழ்ப்பாக்கம் மற்றும் எழும்பூர் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்றது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் CMK பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் நிறுவனத்திற்கு தொடர்பான 4 இடங்களிலும் சோதனை தொடர்ந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் உள்ள கட்டிடங்களின் கட்டுமான பணிகளில் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கோவையில் உள்ள எலன் இண்டஸ்ட்ரீஸ், கிரீன்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. நாமக்கல் முல்லை நகரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் சத்தியமூர்த்திக்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பல இடங்களில் அதிகாலையில் இருந்தே சோதனை நடைபெற்ற நிலையில் மத்திய தொழில் இராணுவ படையினர் பாதுகாப்புடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு செய்த புகாரின் பேரில் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சோதனையின் முடிவில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படும் எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.